ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய 3 பொருட்கள் இருந்தால் போதும். சிம்பிளான மெத்தடில் இந்த முறுக்கை நாமளும் செய்யலாம். சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இந்த ரெசிப்பியை பார்த்துட்டு நீங்களும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த முறுக்கு எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ இந்த முறுக்கு செய்கிறதுக்கு முதல்ல நம்ம மாவு ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் தண்ணி சேர்த்து முதல்ல நம்ம கழுவி எடுத்துக்கலாம். அடுத்ததாக கழுவுன தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் ஃப்ரெஷ்ஷாக திரும்பவும் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். அது வரைக்கும் மூடி வச்சு வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அடுத்த ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த உளுந்தும் பாசிப்பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு ஊறி வந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு ஊறி வந்தால் போதும். அவ்வளோதான். இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்காக முதல்ல ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க. இப்போ ஊற வச்சுருந்த அந்த பருப்பை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி அதிகமாக சேர்த்துற வேணாம். இந்த பருப்பெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டா போதும். பாருங்கள், இப்போ பருப்பை நல்லா ஒரு முறை இந்த மாதிரி கரண்டி போட்டு கலந்து விட்டுட்டு இப்போ இந்த குக்கரை நம்ம மூடி போட்டு முதல்ல க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் விசில் போட்டு இப்போ இந்த குக்கரை அப்படியே ஸ்டவ்வில் எடுத்து வச்சு ஒரு 3 விசில் விடட்டும். அதுக்குள்ளே பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 3 விசில் விட்டு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நான் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா உளுந்த பருப்பும் பாசிப்பருப்பும் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்து வந்தாலே போதும். இப்போ இதை நல்லா சூடு இல்லாமல் ஃபேன் காற்றுல வச்சு ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆற வச்சுருந்தா பருப்பு எல்லாமே நல்லா ஆறி வந்துருச்சு. இதுக்கப்புறமா இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக நல்லா பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைக்கும் போது தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த மிக்சி ஜாரில் இந்த பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுங்க. அப்படி தண்ணி திரும்பவும் தேவைப்பட்டால் ஸ்பூனாலே அளந்து சேர்த்துக்குங்க. மொத்தமாகவே ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்படும். அதிகமாக தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா அப்புறம் முறுக்கு மாவு பிசைகிறதுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக இந்த பருப்பை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் நம்ம இப்போ அரிசி மாவு சேர்த்துக்கணும். மொத்தமாக 4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட இப்போ நைஸாக பேஸ்ட்டாக மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன்னு. இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். நான் இப்போ இந்த பருப்பை அரைக்கிறதுக்கு மொத்தமாக ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்தேன். அதிகமான தண்ணி சேர்க்கல. அதே போல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயிலை நல்லா கேஸில் வச்சு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க. அவ்வளோதான். இப்போ மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கை போட்டு பிசைஞ்சு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அதே சமயத்தில் இந்த மாவை பிசைகிறதுக்கு நமக்கு தண்ணி எதுவும் தேவைப்படாது. ஏன்னா இப்போ வேக வச்சு நம்ம அரைச்சி சேர்த்துருக்க இந்த பருப்பில் உள்ள ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணிவிட்டு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. ஆனால் நான் இதில் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ராலாம் சேர்க்கலை. அந்த வேக வச்சு நம்ம அரைச்சி சேர்த்தா அந்த பருப்பில் உள்ள ஈரப்பதமே போதுமானதாக இருந்துச்சு. அதனால் நீங்களுமே தண்ணி சேர்க்க தேவையில்லை. அப்படி தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், மாவை இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு இதில் நம்ம முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் முறுக்கு செய்ய போகிறேன் பாருங்கள். அடுத்து ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு முறுக்கு அச்சு எடுத்துகிட்டு இதில் நம்ம இப்போ பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் மாவை இந்த மாதிரி நீளமாக உருட்டி எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ மாவெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதை மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம்.
அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ளைனான பிளேட் எடுத்துகிட்டு இப்போ இந்த முறுக்கு அச்சு வச்சு முறுக்கை பிழிஞ்சு விடுறேன். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. இப்போ முறுக்கை பிழிஞ்ச பிறகு இப்போ இந்த ஓரத்தை பார்த்திங்கன்னா லைட்டாக ஒட்டி விட்டுறணும். அப்படி இல்லைன்னா எண்ணெயில் போடும்போது நமக்கு முறுக்கு வந்து பிரிஞ்சு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஓரத்தை மட்டும் ஒட்டி விட்டுட்டு அழகாக இந்த கையில் மாற்றி பார்த்திங்கன்னா எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கும் முறுக்கு வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட தட்டிலே ஒட்டாமல் சூப்பராக கையில் வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதே போல் எல்லா மாவையுமே முறுக்காக பிழிஞ்சு எடுத்து கையில் வச்சே மெதுவாக நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ இதே போல் மீதம் உள்ள முறுக்கையும் செஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முறுக்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் எத்தனை முறுக்கு சேர்க்க முடியுதோ அத்தனை முறுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தள்ளி தள்ளியே சேர்த்துக்கங்க. முறுக்கு வந்து அழகாக நம்ம எண்ணெயில் சேர்த்ததுமே மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிரும். பாருங்கள், கை வச்சு எவ்வளோ சூப்பராக நம்ம எண்ணெயில் சேர்க்க முடியுதுன்னு பாருங்கள். இப்போ முறுக்கை நம்ம எண்ணெயில் சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நிறைய பபிள்ஸ் வரும். லைட்டாக ஒரு பக்கம் வெந்த உடனே நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்த உடனே திருப்பி போட்டுறக்கூடாது. கொஞ்சம் வெந்த உடனே நம்ம கரண்டி வச்சு இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். அதே போல் நல்லா கிறிஸ்பியாக முறுக்கு வந்து ரெண்டு பக்கமே மொறுமொறுன்னு வெந்துருச்சுனாலே நமக்கு இந்த பபிள்ஸ் எல்லாமே நல்லா குறைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம். முறுக்கு நல்லா வெந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக மொறுன்னு நல்லா லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் செவந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், பபிள்ஸ் எல்லாமே நல்லா கம்மியாகி முறுக்கு எல்லாமே கீழே தங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துக்கலாம். லைட்டாக ஒரு கோல்டன் கலராகவும் செவந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எடுக்கும்போது தான் முறுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றி போட்டு வச்சுக்கலாம். இதே போல் மீத உள்ள முறுக்கு எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.